பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நீர் கொடுத்த வண்ணமாக உம்முடைய பிள்ளைகளோடு பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தவும் உம்முடைய பரிசுத்தமுள்ள திட்டத்துக்கு நேராக எங்களை நடத்தி செல்லவும் இந்த கால வேளையிலே எங்களுக்கு புதிதான ஒரு பலனை கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதாய் இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. இந்த கால வேளையிலுமாக தேவனுடைய பலன் எவ்வாறு நமக்கு கிடைக்கிறது என்கிற ஒரு சத்தியத்தை வேதத்தில இருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பலனை கொடுத்து அவருடைய பரிபூர்ண திட்டத்தை அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் தேவனுடைய பலன் தேவை என்பதை பரிசுத்த வேதாகமும் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த உலகத்திலே வாழுகிற மனிதர்கள் வேறு வேறு காரியங்களிலே பலன் கொண்டு வாழும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பலனை பெற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் அவன் தன்னுடைய செல்வத்தை தன்னுடைய பலனாக மாற்றிக்கொள்வதற்கு அவன் இரவும் பகலும் ஓயாது வேலை செய்கிறான். உலகத்தில் அநேகர் அதிகமான நேரத்தை செலவு பண்ணுவது, அதிகமான நேரத்தை பலனாக கருதி போராடி கொண்டிருப்பது எதுவென்றால் பணத்தை சம்பாதிக்கணும், அதுதான் நமக்கு கடைசி காலத்தில் பாதுகாப்பாக இருக்கும், பலனாக இருக்கும் என்று நம்பி சிலர் ஓய்வு கூட எடுக்காதபடி வேலை செய்து பணம் சம்பாதிக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஒரு சிலர் தங்களுடைய சரீரத்தில் வியாதிகள் வரக்கூடாது, எந்த ஒரு நோயும் என்னை பலவீனப்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் மிகவும் கவனமாக உடற்பயிற்சிகளை செய்து தங்களுடைய சரீரத்தில் பலனை அதிகரித்து கொள்ளுவதற்கு அவர்கள் பிரயாசப்படுகிறதை நீங்கள் அறிவீர்கள். ஆனால் இந்த கால வேளையில் அந்த மாம்சத்தினால உண்டாகிற பலனும் இந்த உலகத்திலே நாங்கள் சம்பாதிக்கிற பலனும் அது நம்முடைய தேவனுடைய திட்டத்துக்கு உதவியாக இருக்காது என்பதை தேவ பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, யோவான் 6ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தில், மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. தேவனால பிறந்த எந்த ஒரு பிள்ளையும் மாமிச பலத்தை நம்பி வாழ முடியாது. மாம்சத்தை பலனாக, மாம்ச புயத்தை பலமாக நாம் நம்பி வாழ்வோமானால் நம்மை நாம் ஏமாற்றிக் கொள்ளுகிறவர்களாயிருப்போம். ரோமர் 8வது அதிகாரத்திலே 6வது வசனம் சொல்கிறது, மாம்சத்தின் சிந்தை மரணமாயிருக்கிறது. எனவே மாம்சத்திலே நாம் பலன் கொள்ள நாம் ஒருபோதும் தீர்மானிக்க கூடாது. செல்வத்தை பெருக்கிக் கொள்வதனால் எனக்கு எதிர்காலத்தில் பாதுகாப்பு இருக்கு என்று இரவும் பகலும் தேவனை தேடாதபடி, தேவனோடு நேரத்தை செலவிடாதபடி, தேவனை அறியாதபடி நாம் வாழ்ந்துவிடக்கூடாது. ரோமர் 8:13 பார்க்கிறோம், மாம்சத்தின்படி நீங்க பிழைத்தால் நீங்க செத்து போவீங்க. நாங்க மாம்சத்தின்படி பிழைப்பதற்கு நாங்கள் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல. எனவே இந்த கால வேளையில தேவன் தம்முடைய ஜனங்களோடு பேச வேண்டும் என்று விரும்புகிற காரியம், தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுக்கிறார். எனவே தேவ பலனை நாம் எவ்வாறு நாம் பெற்றுக்கொள்கிறோம், தேவனுடைய பலனை எவ்வாறு நமக்கு கிடைக்கிறது என்கிற தலைப்பின் கீழே நாம் பார்க்க போகிறோம். 5 காரியங்களை வேதத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். நேரம் கிடைக்கிற வரையில் நாம் சில காரியங்களை விரிவாக பார்க்க முடியுமானால் சில காரியங்களிலே சற்று விரிவாக நாம் பார்க்கலாம். முதலாவது, எவ்வாறு தேவ பலன் நமக்கு வருகிறது என்றால், முதலாவது பரிசுத்த ஆவியானவர் மூலமாக.
அப்போஸ்தல நடபடிகள் 1வது அதிகாரம் 8வது வசனத்திலே நமக்கு அநேகருக்கும் நன்கு பரிச்சயமான ஒரு வசனம்தான், பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து. நம்ம சாட்சியாய் வாழ்வதற்கு, இந்த பூமியிலே தேவ திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு, தேவனுடைய பிள்ளையாக நாம் தேவனுக்கென்று ஊழியம் செய்வதற்கு, தேவனுடைய பிரதிபலிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே காண்பிப்பதற்கு முதலாவது நாம் தேவனுடைய பலனை எங்கிருந்து பெறுகிறோம்? பரிசுத்த ஆவியானவருடைய அவருடைய தயவின் மூலமாக, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் பலனடைகிறோம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் பலனடைய முடியாதபடி, அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாக முடியாதபடி, இன்னும் குழந்தை பிள்ளைகளாகவே பலன் அற்றவர்களாக வாழ்வதற்கு மிகவும் முக்கியமான காரியம், அவர்கள் பரிசுத்த ஆவியானவரை பெறுவதில்லை, பரிசுத்த ஆவியானவராலே வழிநடத்தப்படுவதில்லை, பரிசுத்த ஆவியானவருக்கு தங்களை விட்டு கொடுப்பதில்லை. அருமையான தேவச்சனமே, இந்த காலவேளையில இந்த பரிசுத்த ஆவியானவர் எவ்வளவு முக்கியமானவர் என்னுடைய வாழ்க்கையில தேவ பலனை நான் பெறுவதற்கு என்று நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அத்தியாவசியமானதாயிருக்கிறது. தேவனுடைய பரிபூரண திட்டத்தை உங்களை கொண்டு தேவன் நிறைவேற்றுவதற்கு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவரை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின வண்ணமாகவே ஆண்டவராகிய இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த பிற்பாடு அவர் தம்முடைய சீஷர்களுக்கு வாக்கு கொடுத்தார், நான் போகிறது நலமாயிருக்கும், நான் போவேனே ஆகில் தேற்றரவாளனை நான் உங்களிடத்திலே அனுப்புவேன், அவர் எப்பொழுதும் அவர் உங்களோடு இருப்பார், அவர் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார், நீங்கள் நடக்க வேண்டிய பாதையில் அவர் உங்களை நடத்துவார், பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் இனி வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்தும் அவர் உங்களுக்கு கண்டித்து உணர்த்துவார். நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் இல்லாமல் வாழ்வது என்பது மிகவும் ஒரு அபாயகரமான வேதனை நிறைந்த ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படாவிட்டால், தேவனால பிறந்த மனிதன் தேவனுடைய ஆவியினால பலனடைய வேண்டும், தேவனுடைய ஆவியினால வழி நடத்தப்பட வேண்டும். அவன் தேவனுடைய ஆவியினால நடத்தப்பட முடியாதபடி இருக்கிற தடைகளை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால், ஒன்று அவனிடத்தில் இருக்கிற ஞானம், சுய ஞானம், சொந்தம் அவனுடைய புத்திசாலித்தனம் இருக்கிறது, அறிவு இருக்கிறது. இன்னும் ஒன்று அவனுக்குள்ள ஆற்றல் இருக்கிறது, திறமைகள் இருக்கிறது. நான் சம்பாதிக்கக்கூடியவனாய் இருக்கிறேன், நான் சில காரியங்களை செய்யக்கூடிய திறனுடையவனாய் இருக்கிறேன். இன்னும் ஒன்று மனிதனிடத்திலே நல்ல பணம் இருக்கிறது, பணம் இருக்கிறதுனால அவன் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவையில்லை என்று மனிதர்கள் நினைத்து விடுகிறார். இன்னும் ஒன்று மனிதனிடத்தில் இருக்கிறதான சுதந்திரம், எனக்கு சுதந்திரமாக வாழ்வதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், நான் சுதந்திரமாக இருக்க விரும்புகிறேன். இவையெல்லாம் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறார். நமக்கு நன்மையான நல்ல சரீரத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல பலனை கொடுத்திருக்கிறார், சக்தியை கொடுத்திருக்கிறார், நம்முடைய கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதித்திருக்கிறார், நமக்கு நல்ல செல்வங்களை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் திறன்களை கொடுத்திருக்கிறார், அறிவுகளை கொடுத்திருக்கிறார், ஆற்றலை கொடுத்திருக்கிறார். எல்லாம் நல்லது. இவையெல்லாம் தேவன் மனிதனுக்கு கொடுத்தார். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளையாக பரலோக ராஜ்யத்தினுடைய தேவனுடைய பரம திட்டத்துக்கு அமைவாக தேவராஜ்யத்துக்குரியவனாக நீங்கள் இந்த பூமியிலே செயற்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவரை பலனாக கொடுத்திருக்கிறார். அப்போ மாம்சத்திலே நடக்கிற மனிதன் பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் தன்னுடைய பலத்திலும் தன்னுடைய புத்தியிலும் தனக்கு இருக்கிற திறமைகளிலும் ஆற்றல்களிலும் அதிகமான நம்பிக்கை உடையவனாக, தன்னுடைய மாம்ச பலத்திலே நம்பிக்கை உடையவனாக அவன் வாழும்போது இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையை பலனை அவன் உதாசீனம் படுத்தி விடுகிறான்.
நீங்கள் இந்த உலகத்திலே இருந்தாலும் நீங்கள் இந்த உலகத்துக்கு சொந்தமானவர்கள் அல்ல. இந்த உலகத்திலே நாம் தற்காலிகமாக நாம் வாழுகிறோம். நாம் தற்காலிகமாக வாழ்ந்தாலும் நாங்கள் பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜைகளாக, தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாக, தேவனாலே மீட்கப்பட்டவர்களாக, அழைக்கப்பட்டவர்களாக, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக, விசேஷித்தவர்களாக, பரிசுத்த ஜாதியாக நாம் வாழ்வதற்கு இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் நமக்கு தேவை. இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பலன் எங்களுக்குள்ளே வரும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் மற்ற உலகத்து ஜனங்களைப் போல தீர்மானம் எடுக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியாக தீர்மானம் எடுக்க முடியும். மற்றவர்களுடைய யோசனைகள் எங்களுடைய யோசனைகளை பார்க்கிலும் வித்தியாசமாயிருக்கும். நாங்கள் செய்கிற காரியம் உலகத்திலே இருக்கிற மனிதனுக்கு பைத்தியமாக தோன்ற ஆரம்பிக்கும். நாங்கள் செயற்படுகிற விதம் மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத விதமாக காணப்படும். ஆனால் எந்த ஒரு மனிதன் இந்த தேவ பலனை பெற்றுக் கொள்கிறானோ அந்த மனிதனால மாத்திரம்தான் பரலோகத்தின் தேவனுடைய திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்ற முடியும். உதாரணமாக நான் மோசேயை எடுத்துக்கொள்கிறேன். மோசேயை கர்த்தர் தான் அழைத்தார். மோசே கர்த்தருக்கு பணி ஒன்றை கொடுத்தார். மோசே இடத்திலே சொன்னார், இந்த ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலே இருந்து நீ வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த தேசத்துக்கு நீ அழைத்து போக வேண்டும். மோசேயை குறித்து நாம் என்ன அறிந்திருக்கிறோம்? மோசே அரண்மனையிலே வாழ்ந்தவர், அரண்மனையிலே வளர்க்கப்பட்டவர். அவருக்கு எல்லா திறன்களும் இருந்தது. அவர் எல்லா காரியங்களையும் அவர் அறிந்திருந்தவர். அரச பரம்பரையிலே அவர் வளர்ந்ததனால அவருக்கு நல்ல யுத்தம் தெரியும். நல்ல ஞானம் உள்ள ஒருவராய், கல்விமானாய் இருந்தார், திறன்மை உடையவராய் இருந்தார். எல்லாம் இருந்த போதிலும் கூட அங்கே மோசேயினுடைய செயற்பாட்டை நீங்கள் தேவனாலே அவர் அழைக்கப்பட்ட பிற்பாடு நீங்கள் கவனித்து பார்த்தீர்களானால் வித்தியாசம் உண்டாகிறது. கவனிங்க. இப்போ மோசே மாம்சத்திலே இருக்கும் பொழுது, மோசே மாம்சத்திலே இருக்கும்போது செயற்பட்ட ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். மோசே மாம்சத்திலே இருக்கும் பொழுது அங்கே ஒரு யூதனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறான். எகிப்தியன் அடிக்கிறதை இந்த மோசே கண்ட பொழுது அந்த யூதனை பாதுகாப்பதற்காக இந்த எகிப்தியனை அடித்து போட்டான். அடித்த அவன் கொன்று செத்து போய்விட்டான். இதற்கு பின்பதாக இது யாருக்கும் தெரியாமல் அது மூடி மறைக்கப்பட்டு விட்டது. அதற்கு பின்பதாக 2 யூதர்கள் சண்டை போடுகிறார்கள். அவர்களை இவன் போய் என்ன செய்யறான்? பிரித்து விடுகிறான். நீங்க சண்டை போடக்கூடாது. அப்போ அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றா, நீ அந்த எகிப்தியனை கொண்டு போட்டதை போல நீ எங்களையும் கொண்டு போட பார்க்கிறியா என்று சொன்ன உடனே மோசே தேசத்தை விட்டு ஓடி போய்விட்டான். மோசே அந்த ஒரு சொல்லுக்கு பயந்து, அந்த சூழ்நிலைக்கு பயந்து மோசே எகிப்தை விட்டு ஓடி போனான். வனாந்தரத்தில் ஏறக்குறைய 40 ஆண்டுகள் அவன் எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். தேவன் அவனை சந்தித்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, நாங்கள் மாம்சத்திலே வாழ்ந்த காலத்திலே நாங்கள் மாம்சத்தின்படி நடந்தோம். ஆனால் நாம் தேவன் நம்மை சந்தித்த பிற்பாடு, தேவன் நம்மை சந்தித்து நம்மை அழைத்த பிற்பாடு நாங்கள் திரும்பவும் மாம்சத்தின்படி வாழ்வதற்கு உரியவர்கள் அல்ல. தேவனால பிறந்த ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்பட வேண்டும். இந்த சம்பவத்திலே மோசே எகிப்திலே இருந்து தப்பி ஓடி 40 ஆண்டுகளுக்கு பிறகு தேவன் மோசேயை சந்திக்கிறார். அதே தேசத்துக்கு மோசே திரும்பி அனுப்பப்படுகிறார். நான் கதையை சுருக்கமாக சொல்லுகிறேன், அந்த கதை அல்ல என்னுடைய கருத்து. இப்போ மோசே மூலமாக தேவன் சொன்ன காரியத்தை நிறைவேற்ற மோசே
தன்னுடைய சுயத்தை சார்ந்து நிற்கவில்லை, சுய பலத்திலே மோசே நிற்கவில்லை. மோசே தேவனோடு கூட ஒரு உறவை அவன் கொண்டிருக்கிறான். மோசே தேவனோடு பேசுகிறான். என்ன செய்ய வேண்டும் என்று மோசேக்கு தேவன் காண்பிக்கிறாரோ அதன்படி மோசே செயற்பட ஆரம்பிக்கிறார். இப்போ 6 லட்சம் புருஷர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது 6 லட்சம் புருஷர்கள் மாத்திரம். அப்ப வேத ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார்கள், ஏறக்குறைய 20 லட்சம் மக்கள், மனைவிமார், பிள்ளைகள், வேலைக்காரர்கள் எல்லாம் சேர்ந்தா பெரிய ஒரு தொகை. 20 லட்சத்துக்கு கிட்ட இருக்கிற ஜனங்களை ஒரே ஒரு மனிதன் வழி நடத்துகிறார். ஒரே ஒரு மனிதன் வழி நடத்துகிறார். எதன் மூலமாக? தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய ஆவியினால ஒரு மனுஷன் நடத்தப்படுகிறான். இப்போ இந்த மோசேயிடத்தில் திறன்மைகள் இருந்தது, இந்த மோசேயினிடத்தில் பலன் இருந்தது, இந்த மோசேக்கு அறிவு இருந்தது. ஆனால் மோசே அவற்றை எல்லாம் பரிசுத்த தேவனுக்குள்ளே அர்ப்பணித்திருக்கிறார். அதனால அங்க பார்க்கிறார், இந்த ஜனங்களை நடத்துகிறதுக்குரிய ஒத்தாசைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் அவருக்கு கொடுக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் அருளப்படவில்லை. ஆனால் தேவனுடைய ஜனங்களை அவ்வப்போது அவர் தெரிந்து கொண்டு அவர்களுக்குள்ளே ஆவியானவர் மூலமான ஒரு வழி நடத்துதலை அங்கே அவர் கொடுத்தார். அந்த சூழ்நிலையில தான் மோசேயை தெரிந்து கொள்கிறார். மற்றவர்கள் யாரும் ஆவியினாலே நடத்தப்படவில்லை. மற்றவர்கள் எல்லாம் மாம்சத்துக்குரியவர்களாய் இருந்தார்கள். இப்போ இதுல இருக்கிற வித்தியாசம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அழைத்து இப்போ கானான் தேசத்தை நோக்கி பயணிக்கிற வேளையில செங்கடல் முன்பதாக வந்துவிட்டது. செங்கடல் முன்பதாக இருக்கிறது. மோசேக்கு பின்பதாக கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் பின்பறந்து வருகிறார்கள். அங்கே அதற்கு பின்பதாக பார்வோனுடைய சேனைகள் வருகிறது. இப்ப நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற காரியம் என்ன? எவ்வாறு நான் தேவனுடைய பலனை பெறலாம்? முதலாவது நான் என்ன சொன்னேன்? பரிசுத்த ஆவியானவருடைய உதவியின் மூலமாக. இப்போ மோசே யாரால் அழைத்து நடத்தப்படுகிறான்? தேவனால நடத்தப்படுகிறான். இஸ்ரவேல் ஜனங்கள் யாரால நடத்தப்படுகிறார்கள்? மோசேயின் மூலமாக நடத்தப்படுகிறார்கள். இப்போ மோசே தேவனால நடத்தப்பட்ட மனிதனாக முன்னுக்கு செங்கடல், பின்னுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பின்பதாக பார்வோனின் படைகள் அவர்களை துரத்தி கொண்டு வருகிறது. இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் கூக்குரடுகிறார்கள், அழுகிறார்கள், கத்துகிறார்கள், குழம்பி போயினார்கள். ஏன் ஐயா, அங்கேயே நாங்கள் இருந்திருக்கலாமே, ஏன் இந்த இடத்துல வந்து நாங்கள் அழிந்து போக வேண்டும்? ஏன் இந்த சூழ்நிலைக்கு எங்களை நடத்தி விட்டீர்? அவ்வளவு பேரும் கத்துகிறார்கள், அவ்வளவு பேரும் கூக்குரலிடுகிறார்கள். தேவனால நடத்தி வரப்பட்ட மோசே தேவனோடு கூட அந்த உறவிலே இருக்கிறார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ, கர்த்தர் என்ன மோசேயோடு சொன்னாரோ அதற்குத்தான் செவி கொடுத்தானே அன்றி 20 லட்சம் பேருடைய சத்தத்துக்கு மோசே செவி கொடுக்கவில்லை. சத்துரு பின்னால கர்ச்சித்துக் கொண்டு வருகிறார்கள், அந்த சத்தத்துக்கு மோசே செவி கொடுக்கவில்லை. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவனாலே விடுவிக்கப்பட்டவர்களாக, தேவனாலே பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக, பாவத்தின் அடிமைத்தனத்திலே இருந்து நீங்கள் விடுதலையாக்கப்படுகிற வேளையிலே உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நீங்கள் நடக்க வேண்டிய பாதையிலே உங்களை நடத்தி கொண்டு செல்கிறார். சகல சத்தியத்துக்குள்ளாகவும் உங்களை நடத்தி கொண்டு செல்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானுடைய பலன் எனக்கு தேவை என்றவங்க பரிசுத்த ஆவியானவருக்கு தங்களுடைய திறமைகளை, தங்களுடைய சக்தியை, தங்களுடைய அறிவை, தங்களுடைய ஆற்றலை அவரிடத்திலே கொடுத்து அந்த ஆவியானவர் மூலமாக நடத்தப்படுகிறதுக்கு தங்களை அர்ப்பணித்து விடுவார்கள். பல வேளைகளில் நாங்கள் என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட எதெல்லாம் நான் செஞ்சிடலாம், இதெல்லாம் என்னால் முடியும், என்னிடத்துல திறமை இருக்கு, என்னிடத்துல பலன் இருக்கு,
என்னிடத்தில் சக்தி இருக்கு, என்னிடத்தில் பணம் இருக்கு, இதை நான் செய்து விடலாம். பரிசுத்த ஆவியானவர் அங்க இல்லை. இதனால தான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில அநேக சிக்கல்களை, அநேக பிரச்சனைகளை நாங்களாகவே எடுத்து போட்டுக் கொண்டிருக்கிறோம். எல்லாவற்றையும் எங்களுக்குள்ளாக நாங்கள் பிடித்துக் கொண்டு வைத்துக்கொண்டு தேவனை மாத்திரம் வெளியே விட்டுறோம். ஆண்டவர் சொல்றாரு, நான் இப்ப வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் திறந்தால் என்ற சத்தத்தை கேட்டால் நான் அவனுக்குள்ள பிரவேசித்து அவனோடு கூட நான் போஜனம் பண்ணுவேன். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரால நீங்க பலன் கொண்டு நடத்தப்படுகிறீர்களா? முதலாவது கேள்வி இது. எங்களை சுய பரிசோதனை செய்கிறது. நான் பரிசுத்த ஆவியானவராலே நடத்தப்படுகிறேனா? மோசே எந்த ஜனங்களுடைய கதையும் கேட்கல, தேவனுடைய சத்தத்தை கேட்கிறான். அவ்வளவு இரைச்சல் இருக்கு, ஆனால் தேவனுடைய சத்தத்தை தெளிவாய் கேட்டு செயற்பட்டான். அற்புதங்கள் நடக்கிறது. இன்றைக்கு நீங்க எடுக்கிற தீர்மானத்துக்கு உங்களை சுற்றி இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் உடன்பட முடியாது. ஏன்? நீங்கள் எடுக்கிற தீர்மானம் தேவ ஆவியினால் உங்களுக்கு அருளப்படுகிறது. நீங்க எடுக்கிற தீர்மானத்துக்கு மற்ற எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கவும் முடியாது. தேவனுடைய ஆவியானவர் உங்களோடு தெளிவாக பேசி இருப்பது உண்மை என்று நீங்கள் நிச்சயமாகவே உறுதிப்படுத்துவீர்களானால் நீங்க மற்றவர்களை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சூழ்நிலைகள் எதுவாக இருக்கட்டும், செங்கடலை போன்றிருக்கட்டும், மலையை போன்றிருக்கட்டும், எரிகோ மதிலை போன்றிருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் தேவனுடைய ஆவியானுடைய பலனை பெற்றவராய் இருப்பீர்களானால் நீங்க கலக்கமடைய வேண்டிய அவசியம் இல்லை. மோசே அதனை செயற்படுத்தினார், பெரிய ஜெயத்தை கண்டார். இன்றைக்கு மோசே தன்னுடைய பலனையும் தன்னுடைய ஆற்றலையும் அரண்மனையிலே தான் பெற்றதான எல்லா விதமான திறன்களையும் பயன்படுத்தி இருந்தாரானால் செங்கடல் திறக்கப்பட்டிருக்காது. செங்கடல் செங்கடலாகவே இருந்திருக்கும். ஆனால் அவர் தன்னுடைய எல்லா காரியங்களையும் பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படுத்தினதுனால அங்கே அற்புதம் நடந்தது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை நீங்கள் எதிர்பார்க்க வேண்டுமானால் பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களுடைய ஆற்றல்கள், உங்களுடைய சக்தி, உங்களுடைய எல்லா விதமான திறன்களையும் அவருக்கு கொடுத்து அவர் அதை நடத்தும்படியாக நீங்கள் கொடுத்தால் நீங்க தோற்று போக மாட்டீங்க. நீங்க இந்த பூமியில வெற்றி உள்ளவர்களாக இருப்பீர்கள். இதற்கு அநேக காரியங்கள், அநேக நேரங்களில் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலை நாம் தவறாக புரிந்து கொண்டிருப்பது இன்னும் ஒரு காரணம். என்ன நினைக்கிறோம்? நான் இப்பொழுது ஒரு தவறான யோசனையோடு பயணிக்கிறேன். ஆண்டவர் என்ற காலை நிறுத்தி, என்ற காலை தடுத்து இந்த பக்கமாக போக வைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். ஏதாவது ஒரு தவறான காரியத்தை என்னுடைய கையினால நான் செய்ய விளைகிறேன். ஆண்டவர் என்ற கையை தடுக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் அப்படி செயற்படுகிறவர் அல்ல. உன்னுடைய கையையோ காலையோ கட்டி போட்டு உன்னை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்கிறவர் அல்ல. தேவனுடைய ஆவியானவர் உன்னுடைய ஆவியில அவர் தன்னுடைய காரியத்தை வெளிப்படுத்துவார். தேவன் நம்முடைய ஆவியில தம்முடைய திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது அது உணர்த்துதல் எனக்கு வந்தவுடனே அதை கேட்பதா, அதற்கு கீழ்ப்படிவதா, இல்லை என்னுடைய மனசும் என்னுடைய மாம்சமும் விரும்புகிறதை நான் செய்கிறதா என்று தீர்மானம் எடுக்கிறது நீங்களும் நானும் தான். தேவன் நம்முடைய கையையோ காலையோ கட்டி வைத்தோ இறுக்கி பிடித்துக் கொண்டோ எங்களை அசைய விடாதபடி செயற்படுத்துகிறவர் அல்ல. ஆண்டவர் என்ன தடுக்கலையே, ஆண்டவர் என்ன தடுக்கலையே, ஆண்டவர் உன்னை தடுக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் உனக்கு உணர்த்தினார், நீ அதை செய்யாதே, அங்கே போகாதே. உணர்த்தும் போது நாம உதாசீனமாய் இருக்கும் பொழுது அந்த தேவ பலனை நாம் பெறுகிறோம். மாம்சம் நம்மை அழிவை நோக்கி நடத்துகிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இந்த மாம்சம் தேவனுடைய திட்டத்தை செய்வதற்கு தடையாக மாறி இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். மாமிச சிந்தை மரணம் என்று பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்கிறது. ஆவியானவருடைய பலனை நீங்கள் இந்த காலை வேளையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, ஒரு மனிதன் எவ்வாறு தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொள்கிறான் என்றால் சுவிசேஷத்தின் மூலமாக. ரோமர் 1 அதிகாரம்
16வது வசனம். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு இரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. முதலாவது பரிசுத்த ஆவியானவர், இரண்டாவது சுவிசேஷ செய்தி. அப்போ இது தேவ பலனாக இருக்கிறது. இந்த சுவிசேஷம், கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் எங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிறது. சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். சுவிசேஷத்திலே சொல்லப்பட்டிருக்கிற செய்தி எங்களுக்கு ஒரு பலன். இன்றைக்கு சத்தியத்தை நாம் அறியாததினால தான் நாங்கள் இன்னும் பலவீனர்களாய் இருக்கிறோம். சுவிசேஷத்திலே அடங்கி இருக்கிற விடயங்களை இன்னும் என்னால புரிந்து கொள்ள முடியாததுனால நான் இன்னும் நான் பலவீனன் என்கிறதை எனக்கு தூண்டுகிறது. 1 கொரிந்தியர் 1:18, சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு நாங்கள் இன்னும் பலவீனமாய் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், நாங்கள் ஜென்ம சுபாவமாகவே நாம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் நாங்கள் வாழ்வதற்கு தான் நாங்கள் விரும்புகிறோம். காரணம் என்னவென்றால், எங்களோட அப்பா இப்படித்தான் எனக்கு சொல்லி தந்தார், என்னுடைய தாத்தா இப்படித்தான் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் என்னுடைய பரம்பரையில் இருக்கிறதான பழக்க வழக்கங்களை நான் பின்பற்றுவதற்கு பார்க்கிறேனே அன்றி, ரட்சிக்கப்பட்ட ஒரு சுவிசேஷத்தை கேட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய சத்தியத்தை என்னுடைய வாழ்க்கையில நான் பலனாக கொள்ளாததுனால, அந்த அப்பா சொன்னார், பாட்டன் சொன்னாரு, பாட்டி சொன்னார் என்கிற அந்த காரியங்களிலே இன்னும் நாம் மூழ்கி இருக்கிறதுனால, பழைய சம்பிரதாயங்களை எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் அதிகமாக அனுமதிக்கிறதுனால இன்னும் நாம பலவிதமான சாபங்களில் இருந்து விடுதலையாக முடியாதவர்களாயிருக்கும். சில சாபங்கள் எங்களுடைய முன்னோர்கள் மூலமாக நமக்கு பரம்பரையாக அது நம்மை துரத்தி கொண்டு வருகிறது. ரட்சிக்கப்பட்டு சத்தியம் தெரிந்த பின்னும் திரும்பவும் நாம் அதையே நாம் செய்யும் பொழுது நாம் எதிர்பார்க்க கூடாது, இந்த சாபத்திலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும் என்று. ஏனென்றால் அந்த சாபத்திற்கான கிரியைகளை, எங்களுடைய பிதாக்கள் வந்த வழிமுறைகளை நாங்கள் இன்னும் விடாமல் அதை நாங்கள் பின்பற்றுகிறோம். தேவன் வெறுத்த காரியங்கள், தேவன் விட்டுவிட சொன்ன காரியங்கள், தேவன் அரோசித்த காரியங்கள் எங்களிடத்தில் இருக்குமானால் நம்ம சுவிசேஷத்தினாலே உண்டாகிற பலனை நாம் சரியாக நாம் பெற்றுக்கொள்ள முடியாம போகும். யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நாங்கள் சத்தியத்தை நாங்கள் அறியாததுனால தான், சத்தியத்தில் பேசப்பட்ட வார்த்தைகளை குறித்து கிறிஸ்தவர்கள் இன்னும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதுனால தான் நாங்கள் இன்னும் பலவீனமாய் இருக்கிறோம். இன்னும் எங்களால் பலன் அடைய முடியல. இன்னும் தேவனுடைய சுவிசேஷத்தின் மூலமாக உண்டான பலன் பூரணமாய் என்னைக்குள்ளே ஆக்கிரமிக்க முடியாது இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் அந்த வார்த்தை சத்தியத்தை நான் அறிந்து அந்த சத்தியத்தினால உண்டாகிற விடுதலையை எனக்குள்ள நான் ஏற்றுக்கொள்ளல. பரிசுத்த வேதாகமம் சத்தியமாயிருக்கிறது. தேவனுடைய வார்த்தைகளிலே ஜீவன் இருக்கிறது. அவைகள் ஒவ்வொன்றும் தேவனுடைய சுவாசம். அச்சிடப்பட்ட புத்தகம்தான், காகிதத்திலே தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் தேவனுடைய சுவாசம். அது அவருடைய சுவாசம். அது எங்களுடைய வாழ்க்கையில நான் அறியும் பொழுது, அதை என்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தும் பொழுது சகல சாபத்தில் இருந்தும் நான் விடுதலை ஆகி அந்த சுவிசேஷத்தினால எனக்குள்ள பலன் அதிகரிக்கிறது. நாம் அனுதினமும் சத்தியத்தை வாசிக்க வேண்டும், அதை கற்றுக்கொள்ள வேண்டும், அதை அபியாசப்படுத்த வேண்டும். வேத பாரகனாகிய எஸ்ராவை குறித்து பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? அவன் வேத வாஸ்தியங்களை ஆராய்கிறவனாயிருந்தான். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன செய்ய வேண்டும், அதை அதற்கு பிறகு அவன் தனக்குள்ள அவன் அபியாசப்படுத்துகிறவனாக, அதை கடைபிடிக்கிறவனாகவும், அதை மற்றவர்களுக்கு பேசுகிறவனாகவும் உபதேசிக்கிறவனாய் மாறினான். இன்றைக்கு நீங்கள் எல்லோரும் ராஜாக்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அவருடைய நாமத்துக்கு மகிமையாக சாட்சி சொல்ல வேண்டியவர்களுமாய் இருக்கிற நீங்க சத்தியத்தை அறிய வேண்டும்.
சத்தியம் இல்லாதபடி, சத்தியத்தின் செய்தி உங்களுக்குள் இல்லாதபடி நீங்கள் போகிற இடத்துல என்னத்தை பேச முடியும்? நமக்கு தெரிந்திருக்கிற உலக காரியத்தை தான் பேச முடியும். நமக்கு தெரிந்திருக்கிற அரசியலை தான் பேச முடியும். நமக்கு தெரிந்திருக்கிற ஊர் பிரச்சனைகளை தான் பேச முடியும். ஆனால் எந்த ஒரு மனிதன் சத்தியத்தை அறிந்திருக்கிறானோ அவன் போகிற இடமெல்லாம் அவனுடைய எண்ணம் எல்லாமே என்ற மேல விழுந்த ஒரு கடமை இருக்கிறது. என்னை பலப்படுத்தின அந்த சுவிசேஷ செய்தி எனக்குள்ள இருக்கிறது. அது என்ன சும்மா இருக்க விடாது. எப்பொழுதும் அந்த சத்தியத்தை தான் பேச வைக்கும். வீடான சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கிறது. நாம் கூடுகிற நேரங்களிலே நாம் பேசுகிற வார்த்தைகள் மூலமாக நான் அறிந்து கொள்ள முடியும் நான் எதனால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கிறேன், எதனால் பலப்பட்டிருக்கிறேன். தேவனுடைய சுவிசேஷ செய்தி எனக்கு பலனாய் இருக்குமானால் எனக்குள்ளே இருந்து வருகிறது ரட்சிப்பின் செய்தியாய் இருக்க வேண்டும், நற்செய்தியாய் இருக்க வேண்டும். மற்றவனை குறித்த துர்ச்செய்தி அல்ல, மற்றவனை குறித்த தீமையான காரியம் அல்ல, மற்றவனை குறித்த புறம் கூறுதல் அல்ல, இன்னும் ஒரு குடும்பத்தை அழிக்கிற காரியம் அல்ல. ஒரு மனிதனுக்குள்ளே இருக்க வேண்டிய, தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு செய்தி, அந்த சுவிசேஷ செய்தி. இன்றைக்கு நாம் ஒரு நாளைக்கு இல்லாட்டி ஒரு மாதத்தில் எத்தனை பேரோடு சுவிசேஷ செய்தியை பேசுகிறோம்? நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன், பானையில இருக்கிறது தான் அகப்பையில வரும். இது ஒரு பழமொழி. உங்களுக்குள்ள என்ன இருக்கிறதோ அதைத்தான் நீங்க வெளியில கொண்டு வரலாம், வேற ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு சொன்னார், அந்த கனிகளால, அந்த மரங்களிட கனிகளால அந்த மரம் நல்ல மரமா கெட்ட மரமா என்று நீ அறிந்து கொள்ள முடியும். இதை நாம் யாரையும் விமர்சிப்பதற்கோ யாரையும் குறித்து தேடி பார்ப்பதற்கோ அல்ல. என்னை நானே நிதானித்து நான் அறிய வேண்டும். என்னுடைய செய்தி என்னவாயிருக்கிறது? நான் மனிதனை சந்திக்கும் பொழுது என்னுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் என்னவாயிருக்கிறது? என்னுடைய பிரசங்கம் என்னவாயிருக்கிறது? என்னுடைய பேச்சு என்னவாயிருக்கிறது? மற்றவர்களை குறித்த எண்ணம் எனக்கு என்னவாயிருக்கிறது? சுவிசேஷத்தின் செய்தியை நீங்க சொல்ல 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 நீங்க பலனடைய ஆரம்பிப்பீங்க. இயேசு அவர்கள் மேல பிரியமாயிருக்கிறார். நீங்க சுவிசேஷ செய்தியை கொண்டு போறீங்களா? பரிசுத்த வேதம் சொல்கிறது, மலைகளிலே அவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுடைய பாதத்தின் அடிகள் எல்லாம் உறுதிப்படுத்தப்படுகிறது. சுவிசேஷ செய்தி, சத்தியத்தின் செய்தி உங்களை பலப்படுத்துகிறது. செய்தி இல்லாம ஓடாதீங்க. செய்தி இல்லாம ஓடின மனிதர்கள் வேதத்தில் இருக்கிறாங்க. செய்தியோட ஓடுங்க, செய்தி இல்லாம ஓட வேண்டாம். நீ நல்ல ஓட்டத்தை ஓடி விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டுமானால் உனக்குள்ளே ஒரு செய்தி இருக்க வேண்டும். அது கர்த்தர் கொடுத்த செய்தியாய் இருக்க வேண்டும். கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில அவ்விதமான ஒரு அழைப்பை தான் வைத்திருக்கிறார். இவர்கள் என்னுடைய ஜனங்கள், இவர்கள் என்னுடைய ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்கள் என்னுடைய ஜனங்கள், இவர்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பார்கள். அவங்க எருசலேமில் மாத்திரமல்ல, யூதேயா முழுவதும் மாத்திரமல்ல, சமாரியாவில் மாத்திரமல்ல, உலகத்தில் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியா இருப்பாங்க. அவங்க திருச்சபைக்குள்ள மாத்திரமல்ல, அவங்களோட வீட்டில் மாத்திரமல்ல, அவங்களோட சமுதாயத்தில் மாத்திரமல்ல, இலங்கையில் எங்க போனாலும் சாட்சியா இருப்பாங்க. நீங்க உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். என்னுடைய வீட்டிலே என்னுடைய சாட்சிய விதமாக இருக்கிறது. என்னுடைய சமுதாயத்திலே என்னை குறித்து என்ன பேசுகிறார்கள்? என்னுடைய திருச்சபையிலே என்னை குறித்து மக்கள் என்ன பேசுகிறார்கள்? உங்களை குறித்த சாட்சி தேவனை மகிமைப்படுத்துகிறதா? அதுதான் சுவிசேஷத்தின் செய்தி உங்களுக்கு பலனை கொடுக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் பலனடைவதற்கு இரண்டாவது இருக்க வேண்டியது சுவிசேஷத்தின் செய்தி. ரோமர் 1:18 சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறவனுடைய மனுஷனுடைய எல்லா விதமான அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுகிறது. யாருக்காம் இது? சுவிசேஷத்தை அநியாயத்தினால அடக்கி வைக்கிற மனிதன். நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கிறீர்களா? உங்களுக்குள் பெற்றுக்கொண்ட சத்திய செய்தியை, உங்களை விடுதலையாக்கின அந்த சுவிசேஷத்தை, தேவ பலனாகிய அந்த சுவிசேஷம் உனக்குள்ளாக இருந்து அது கடத்தப்படுகிறதா? இன்றைக்கு நாங்க அநேகர் பெற்றுக்கொள்ளுகிறதுல தான் முயற்சியா இருக்கிறோம். பெற்றுக்கொள்றது மாத்திரம் தான். தாங்க 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 தாங்க. ஆண்டவர் சொன்னாரு, வாங்குறத பாக்கிலும் கொடுக்கிறது நல்லது. நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறது நல்லது, ஆனால் அதை பார்க்கிலும் நல்லது நம்ம கொடுக்கிறது. வேதம் சொல்லுகிறது, நீங்க கொடுங்க, அந்த சுவிசேஷத்தை கொடுங்க. உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், யோர்தான் நதி. யோர்தான் நதி மிகவும் சிறப்பான ஒரு நதி. இந்த யோர்தான் நதி என்ன செய்யுமா? பிரவாகித்து ஓடுகிற ஒரு நதி.
ஆனா அந்த நதியிலிருந்து புறப்படுகிற தண்ணி போய் விழுகிற இடம், அதுக்கு பேரு சாக்கடல். ஏன் அது சாக்கடல்? அதுல நல்ல தண்ணி தானே போய் விழுகுது. ஏன் அது சாக்கடலாய் மாறியது? ஏன் அங்கே உயிரினங்கள் இல்லை? ஏன் ஒரு மனிதனும் பயன்படுத்தக்கூடாத தண்ணியாக அந்த சாக்கடலின் தண்ணி காணப்படுகிறது? எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத அந்த சாக்கடலான என்ன பிரயோஜனம்? நல்ல தண்ணி தான் சாக்கடலுக்கு போய் விழுது. ஆனால் அங்க இருக்கிறதான துர்ச்செய்தி என்னவென்றால், அது எல்லா தண்ணியையும் வாங்குமே அழிய எங்கேயுமே அதை அனுப்பாது. அதாவது தனக்குள்ளதான் வச்சுக்கொள்ளும். அதனால சாக்கடலில் எந்த ஒரு உயிரினமும் கிடையாது. உயிரினம் வாழ முடியாது. இன்றைக்கு நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், இந்த பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள். உங்களால் பிரயோஜனம் உண்டாக வேண்டுமானால் இந்த செய்தி நீ சொல்ல ஆரம்பிக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்த சத்தியத்தை உங்களுக்கு தெரிந்த நபருக்கு செய்தியை சொல்ல மறக்காதீங்க. அதன் மூலமாக அனுதினமும் நீங்கள் பலனடைய ஆரம்பிப்பீர்கள். மூன்றாவது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு நாம் தேவ பலனை பெறுகிறோம்? நாம் தேவ பலனை பெறுகிறது எவ்வாறு? மூணாவது, இயேசு கிறிஸ்து. பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நமது பலவீனங்களை கண்டு சாத்தான் சந்தோஷப்படுறான். இவரிடத்தில் இந்த குறைபாடு இருக்கு, இவரிடத்தில் இந்த பலவீனம் இருக்கு, இந்த காரியங்கள் இருக்கிறது. பவுல் சொன்னான், உங்கள எல்லாரையும் பாக்கிலும் பிரதான பாவி நான் தான். எல்லாரும் பாக்கிலும் பலவீனன் நான், எல்லாரை காட்டிலும் பலவீனன். பிசாசுகள், சாத்தான் எங்களுடைய பலவீனத்தை குறித்து அவன் சந்தோஷப்படுகிறான். ஆனா பவுல் அவருடைய பலவீன நேரங்களிலே, அவருடைய இயலாமையிலே, அவருடைய குறைவுகளிலே அவர் என்ன சொல்கிறார் என்றால், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னோடு இருக்கிறதுனால எல்லாவற்றையும் செய்கிற பலன் எனக்கு உண்டாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த கால வேளையிலே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு? நாம் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. நாம் யாருமே பலசாலிகள் அல்ல. நம்மிடத்தில் பலவீனங்கள் இருக்கிறது, நம்மிடத்தில் குறைவுகள் இருக்கிறது. நாம் யாருமே நீதிமான்களும் அல்ல, மிதமிஞ்சின நீதிமான்களாயும் இருக்க முடியாது. ஏனென்றால் எங்களுடைய நீதி அழுக்கான கந்தை தேவனுக்கு முன்பதாக. நாங்கள் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படுகிறது இல்லை என்பதை கடந்த சனிக்கிழமையும் நாங்கள் கற்றுக்கொண்டோம். கிரியை செய்து நீங்கள் நீதியை வாங்க முடியாது, கிரியை செய்து நீங்கள் நீதியை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. இது கர்த்தருடைய மேல நீங்க வைக்கிற விசுவாசத்தினால நீங்க நீதிமானாக்கப்படுகிறீர்கள். அது தேவனுடைய ஈவாக, கிஃப்டாக உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு பவுல் என்ன சொல்லுகிறாரு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்கு பலனாயிருக்கிறார். இன்றைக்கு சில காரியங்களை நாங்க செய்து தவறி போறதுக்கு காரணம் எங்க பலத்தில நாங்க செய்ய நினைக்கிறதுனால. ஆனால் ஆண்டவராகிய இயேசு ஒரு காரியம் சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னை அல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. நமக்கு அனுபவம் இருக்கலாம், வேதத்தை குறித்த காரியங்கள் எல்லாம் மனப்பாடமாக தெரியலாம், எனக்கு நல்ல திறமை இருக்கலாம், பேசுகிற திறமை இருக்கலாம், எனக்கு எல்லா முதிர்ச்சியும் இருக்கலாம், நோ ப்ராப்ளம். பட் கர்த்தர் நம்மோடு இல்லாவிட்டால், கர்த்தர் என்னை பலப்படுத்தாவிட்டால், கர்த்தர் என்னை வழி நடத்தாவிட்டால் என்னுடைய எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு பிரயோஜனத்தையும் கொண்டு வரப்போவது கிடையாது. ரோமர் 8:37 இவை எல்லாவற்றிலேயும் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அவராலே, அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கணும். யாரா? இயேசு கிறிஸ்துவினால. என்னவாம்? பாடு, பிரச்சனை, வேதனை, துன்பம், நெருக்கம், எதிர்ப்புகள் எல்லாம் நமக்கு வரும், வராம போகாது, வரும். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்றவர் நம்மோடு இருக்கிறதுனால, அவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால அவர் சொல்கிறார், எல்லாவற்றிலேயும் நாம் முற்றிலும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாலே ஜெயம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம். ஆமென். அடுத்தது, நாங்க இந்த சூழ்நிலையில பிரச்சனையான நேரத்தில் நாங்க யாரை நம்புறோம்? பிரச்சனைகள், வேதனைகள் வரும் பொழுது நாங்க முதலாவது யாரிடத்தில் ஓடி போகிறோம்? நாசியில சுவாசம் உள்ள மனிதனை நம்ப வேண்டாம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. உங்களுக்கு பிரச்சனை வரும்போது
நீங்கள் எங்கே ஓடுறீங்க, யாரை தேடுறீங்க, அதை இந்த கால வேளையிலே சற்று ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருகிறது, சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கிறது, நெருக்கங்கள் இருக்கிறது. கர்த்தரை தேடுகிறதற்கு பதிலாக நீங்கள் மனிதர்களை முதலாவது தேடுகிறவர்களாக இருப்பீர்களானால் தயவு செய்து இன்றைக்கு உங்களுடைய சிந்தையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும். ஆண்டவர் சொன்னார், ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன். 91வது சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடியினால், அவன் என்னுடைய நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் நான் அவனை விடுவிப்பேன், அவனை உயர்ந்த அடக்கலத்தில் வைப்பேன். நமக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லா நாமத்திலும் மேலான நாமம். அல்லேலூயா. வானத்தின் கீழேயும் பூமியின் மேலேயும் பாதாளத்திலும் எல்லா நாமத்திலும் மேலான ஒரு நாமம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்திலே முழங்கால்கள் யாவும் மடங்குகிறது, நாவுகள் யாவும் அறிக்கை செய்கிறது, இயேசு ஒருவர் தான் ஆண்டவர், அவர் இருக்கிறவரும் இருந்தவரும் இனிமேலும் வரப்போகிறவருமாகிய ராஜாதி ராஜா. அந்த நாமம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடியினாலே நமக்கு எப்பொழுதும் நமக்கு ஜெயம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்ததாக, மனிதனால கூடாத காரியத்தை தேவன் தான் செய்து முடிக்கிறார். இன்றைக்கு மனிதனை நாம் பல வேளைகளில் நம்பி இன்றைக்கு ஏமாந்தவங்க வாங்கணுன்னே அநேகர் வந்தோம். நானும் அநேக நேரங்களில் ஏமாந்திருக்கிறேன். மனிதர்களை நம்பி நாம் ஏமாந்திருக்கிறோம், உண்மை. ஆனால் சில காரியங்களை மனிதர்கள் செய்ய முடியும், எஸ். ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள், நாங்கள் அறிந்திருக்க வேண்டியது, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நம்முடைய கண்களுக்கு நம்முடைய சிந்தைக்கு புலப்படாத காரியங்களை கூட தேவன் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். லூக்கா 1:37, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுக்கு தெரியும், இது மரியாதை இடத்திலே தேவதூதன் பேசின காரியம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. 1 கொரிந்தியர் 1:24, ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பெலனாயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறீங்களா? உங்களுக்கு யாரு பெலனா இருக்கிறாரா? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இயேசு உங்களுக்கு பெலனா இருக்கிறார். கிறிஸ்து இயேசு உங்களுக்கு பெலனா இருக்கிறார். நீ யூதனா இருந்தாலும், கிரேக்கனா இருந்தாலும், நீ கருப்பா இருந்தாலும், நெட்டையா இருந்தாலும், வெள்ளையா இருந்தாலும், சொத்தையா இருந்தாலும், எப்படியானவனாய் இருந்தாலும், நீ படித்தவனாய் இருக்கலாம், படிக்காதவனாய் இருக்கலாம், உங்களுக்கு தேவன் அவர் பெலனாய் இருக்கிறார். யாரை எல்லாம் ஆண்டவர் அழைச்சாரோ அவர்களை பெலனாய் இருக்கிறார். 4வது காரியம், எவ்வாறு தேவ பெலனை நாம் பெற முடியும்? 4வது, காத்திருத்தல். இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியமாயிருக்கிறது. காத்திருக்கிறது என்பது நம்மளால் அநேக வேளைகளிலே முடியாத ஒரு காரியம். காத்திருக்கிறது மற்றும் ஜெபத்தில் தரித்திருக்கிறது. இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ பலனை பெறுவதற்கு தேவையான ஒன்றாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை பெறுறது கஷ்டம் இல்லை. சுவிசேஷத்தை வாசித்து கற்றுக்கொள்கிறது கஷ்டம் இருக்காது. இயேசு கிறிஸ்து எனக்கு பலனாய் இருக்கிறார் என்று அதை நம்பி ஓடுகிறது பெரிய கஷ்டமா இருக்காது. இந்த காத்திருக்கிறது என்று வரும்பொழுது பெரிதான ஒரு சவால் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆனால் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் தேவ பலனை பெற்றுக்கொள்கிறார்கள். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு என்று பரிசுத்த வேதாகமம் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு பலன் உண்டு. உதாரணமாக மோசேயை மாத்திரம் எடுப்போம். எனக்கு நேரம் இல்லாதனால மோசேயை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். மோசே சீனாய் மலைக்கு மேலே போறாரு. 40 நாட்கள் அங்கே காத்திருக்கிறார் தேவனுடைய கற்பனைகளை பெறுவதற்கு. இரவும் பகலும் தண்ணீர் குடியாமலும் ஆகாரம் உட்கொள்ளாமலும் உபவாசம் இருந்து கற்பனைகளை பெற்றுக்கொள்கிறார். அங்கே அந்த காத்திருப்புக்கு தக்க பலனை மோசே பெற்றுக்கொள்கிறார். இனி வரப்போகிற காரியங்களை அவர் செயற்படுத்தினாரே, நம்ம ஏற்கனவே பார்த்தோமே. அந்த காரியங்களை செயற்படுத்துறதுக்கு முதல் அவர் எங்க போயிருந்தாரு? அவர் மோசே இடத்துல
அவர் போயிருக்கிறார். இப்போ இந்த காரியங்களை எல்லாம் நடத்துகிறதுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்து இவர்களை இப்போ கானான், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போறதுக்கு வழிநடத்து கொண்டு போகிற வேளையில திரும்பவும் என்ன செய்கிறாரு? சீனாய் மலைக்கு போறாரு, காத்திருக்கிறாரு, பலனை பெறுகிறார். இறங்கி வரும் பொழுது அவருடைய முகத்தை யாரும் பார்க்க முடியவில்லை. அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனிடத்திலே காத்திருக்கிறது ஒரு நாள் மாத்திரம் நடக்கிற ஒரு சம்பவம் அல்ல. மோசேயுடைய வாழ்க்கையில தேவனோடு கூட அவர் அனுதினமும் காத்திருக்கிறவராக, பலனை பெறுகிறவராக, தேவனால நடத்தப்படுகிறவராய் காணப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில தேவ சத்தத்துக்கு காத்திருந்து தேவனுடைய வழிநடத்துதலுக்கு நாங்கள் எங்களை ஒப்படைத்து நாம் வாழும் பொழுதுதான் தேவ பலன் நமக்கு உண்டாகும். இப்போ 40 நாட்களுக்கு பிறகு நாங்கள் மோசே இறங்கி வரும்பொழுது அவருடைய முகத்தை ஜனங்களால் பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு பலனை நீங்களும் நானும் பெற வேண்டுமானால் நாம் கர்த்தரிடத்தில் ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டியவர்களாக இருக்கும். ஒவ்வொரு கிறிஸ்தவனிடத்திலும் காணப்பட வேண்டிய அடிப்படையான ஒரு காரியத்தில் ஒன்று ஜெபம். ஜெபத்தில் காத்திருக்கிறது இங்கே முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது. ஒரு மனிதன் தேவ பலனை பெற வேண்டுமானால் சங்கீதக்காரன் 37:9 இறுதி பகுதியில் சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். நாங்கள் ஜெபிக்கிறதான நேரங்களை நாம் அதிகரித்தே ஆக வேண்டும். நாம் இன்றைக்கு காலையில் பாஸ்டர் சொன்னதை போல இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை ரொம்ப தூரத்தில் கிடையாது, மிகவும் சமீபமாக இருக்கிறது. நீங்களும் நானும் இந்த வேளைகள், இந்த காலங்களிலே பலவீனப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. தேவனோடு கூட எவ்வளவு நேரத்தை நம்மளால் செலவு பண்ண முடியுமோ தேவனுடைய பாதத்தில் நீங்கள் உட்கார வேண்டும். தேவனுடைய பாதத்தில் நீங்கள் காத்திருக்க வேண்டும். தேவனோடு கூட நீங்கள் ஜெபிக்க வேண்டும். வேதத்தில் இருக்கிறதான காரியங்களை ஆராய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும், அபியாசப்படுத்த வேண்டும், அதன்படி வாழ வேண்டும். எனவே காத்திருக்கிறதுக்கு பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாரு? அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார், தம்முடைய காரியங்களை வெளிப்படுத்துகிறார். நாம் இந்த பூமியில நாங்கள் யாருடைய ராஜ்யத்தில் இருக்கிறோம்? தேவராஜ்யத்தில் இருக்கிறோம். நாங்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தாலும், இந்த பூமியிலே சட்டதிட்டங்களுக்கு அமைவாக நாங்கள் வாழ்ந்தாலும், எங்களுடைய பிரதான ஆளுகை எங்க இருக்கிறது? நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இந்த பூமியிலே தேவன் சட்ட திட்டங்களின்படி தான் நாம் வாழ்கிறோம். கர்த்தரிடத்தில் காத்திருக்கிறவங்களுக்கு அவர் புது பலனை கொடுக்கிறார், வெளிப்பாடுகளை கொடுக்கிறார், வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை காண்பித்து கொடுக்கிறார். ஏன்? தேவன் தம்முடைய திட்டத்தை உங்களுக்கு அறிவித்து அந்த திட்டத்திலே உங்களை நடத்துவதற்கு எல்லா திட்டங்களையும் கொடுக்கிறார். மோசேக்கு எல்லா திட்டங்களும் எங்க கிடைச்சது? காத்திருக்கும் பொழுதுதான் கிடைச்சது. தேவன் தம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். 5வது காரியம், வேகமாக போகிறேன். கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு தேவ பலன் உண்டாகிறது. கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்போ நாங்க அதிக காலம் ஆள வேண்டும் என்பதற்காக அநேகர் நிறைய விட்டமின் மாத்திரைகளை உட்கொண்டா நல்லோம், அந்த சத்தான பால் அடிச்சு கொடுத்தா நல்லா பலனை அடையலாம் என்று வைத்தியர்கள் சொல்லுகிறது உண்டு. நீங்க நல்ல புஷ்டியாக முடியும், பலனடைய முடியும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றினாலும் பிழைக்கிறான். வேதத்தில் இருக்கிற வசனத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. அது ஔஷதம் என்று சொல்லப்படுகிறது, மருந்தாக மாறுகிறது. வார்த்தையை வாசிக்க 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 என் உடலுக்கெல்லாம் அது ஆரோக்கியத்தையும் கொண்டு வருகிறது. என்னுடைய ஆத்துமா குணப்படுகிறது, என்னுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது, நான் பலனடைய ஆரம்பிக்கிறேன். இயேசு அதை உணர்த்துகிறதை பார்க்கிறோம். அப்பத்தினால மட்டுமல்லையா, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டால், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் இறுக பற்றி கொண்டால்,
அது உங்களுக்கு பலனாயிருக்கும். எதற்கு பலனாயிருக்கும்? இந்த பூமியில நமக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எந்த மனிதனிடத்திலே இருக்கிறதோ, கர்த்தருடைய வார்த்தையை எந்த மனிதன் பிடித்திருக்கிறானோ, அவன் யுத்தத்திலே வெற்றி பெறக்கூடியவனாய் தகுதி உடையவனாக மாறுகிறான். ஏனென்றால் எபேசியர் 6வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அது உனக்கு ஒரு பலன். ஏனென்றால் உன்னிடத்தில் ஒரு ஆயுதம் இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். இந்த யுத்தத்திலே, இந்த போராட்டத்திலே, இந்த பயணத்திலே கர்த்தருடைய வார்த்தை உனக்கு அதிக பலனை கொண்டு வரும். யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனம், ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. இந்த வார்த்தை உன்னை உயிர்ப்பிக்கிறது, உனக்குள்ள ஜீவனை கொண்டு வருகிறது, உனக்குள்ள பலனை கொண்டு வருகிறது. நீங்க வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை நீங்க சாப்பிட ஆரம்பிங்க. எப்படி இயேசு சொன்னாரோ அப்பத்தை போல இந்த வார்த்தைகளை நீங்கள் உட்கொண்டால் நீங்க பிழைப்பீர்கள், நீங்கள் வாழ்வீர்கள், நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். இயேசு சாத்தானை எவ்விதமாக மேற்கொண்டார்? இயேசு சாத்தானை மேற்கொள்வதற்கு வேறு ஏதாவது உபாயங்களை பயன்படுத்தினாரா? இல்லவே இல்லை. தேவனுடைய வார்த்தைகள் மூலமாகவே சாத்தானை மேற்கொண்டார். அவர் எங்களுக்கு ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். நாம் இந்த பூமியில சத்துருவை எதிர்த்து நிற்பதற்கு நான் பலனடைய வேண்டுமானால் நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு காரியம் தேவனுடைய வார்த்தை. வார்த்தையை பெறும் பொழுது அதை நான் உட்கொள்ள வேண்டும். சும்மா வாசித்து போறது எல்லா பிள்ளைகளுக்கு முடியும். ஸ்கூல்லையும் பிள்ளைகள் எல்லாவற்றையும் வாசித்து போறாங்க, ஆனா மார்க்ஸ் இல்ல, ஃபெயில் ஆயிடுறாங்க. அது அவங்களுக்குள்ள இறங்கல. வேதாகமத்தை கடகட வாசித்து போறதுனால எதுவும் உங்களுக்குள்ள இறங்காவிட்டா ஒரு பிரயோஜனமும் இல்லை. கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து அவருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனிதன், அதை அவனுடைய ஆவிக்குள்ள இறக்கி கொள்ளுகிற மனிதன், அதை உட்கொள்ளிருக்கிற மனிதன் தான் பாக்கியவான். சரசரன்னு 10 நிமிஷத்தில் 20 அதிகாரத்தை வாசித்து போறதில் அல்ல, வார்த்தைகளை தியானித்து அதை உட்கொள்ளணும். நீங்க வார்த்தைகள் தேவன் கொடுக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணுமா? அதை உட்கொள்ள வேண்டும் என்று இதை எரேமியா சொல்லுகிறதை கவனிங்க. 15வது அதிகாரத்தில் 16வது வசனம், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே, உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன். வார்த்தை கிடைக்கிறது, அதை அவன் உட்கொண்டான். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்கிறதா? வார்த்தைகள் நீங்கள் வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுது வார்த்தைகள் உங்களுக்கு சொல்லப்படுகிறதா? வார்த்தைகள் உங்களுக்கு பேசப்படுகிறதா? உட்கொள்ளுங்கள், அதை உங்களுக்குரியதாக மாற்றிக்கொள்ளுங்கள், அதை உங்களுக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்ளுங்கள். அதன்படி உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகிற பலன், நீங்கள் சத்துருவை எதிர்த்து போராட முடியும். யுத்தத்துக்கு போக வேண்டாம். பலன் இல்லாம நீங்க யுத்தம் பண்ண முடியாது. நமக்கு ஒரு போராட்டம் இருக்கிறது, நமக்கு யுத்தம் இருக்கிறது. அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாங்க நல்லா சாப்பிடணும். நம்ம சாப்பிடாம சரீரம் பலவீனம் அடைந்து எழும்பி நடக்க முடியாதபடி நீங்க யுத்தத்துக்கு போக முடியுமா? போராட முடியுமா? முடியாது. அப்படியானால் ஒரு ஆவிக்குரிய யுத்தத்தை மேற்கொள்ளுகிறதுக்கு நீங்க ஆவிக்குரிய மனிதனாக இருக்கிறபடினால நீங்கள் ஆவிக்குரிய யுத்தம் மேற்கொள்ள வேண்டும் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லிக் கொடுக்கிறது. நான் மாம்சத்தோடு நான் யுத்தம் பண்ண வேண்டுமானால் நான் நல்ல விட்டமின் சாப்பிடுவேன், நான் நல்ல இறைச்சி சாப்பிடுவேன், நான் நல்லா மிகவும் பலனை கொடுக்கக்கூடிய ஆகாரத்தை சாப்பிட்டு என்னை பலப்படுத்தி நான் யுத்தம் பண்ண முடியும். ஆனால் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் எனக்கு போராட்டம் இல்லை. எனக்கு இருக்கிற யுத்தம் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் இருக்கிறது என்றால் என்னுடைய ஆவியிலே நான் பலனடைய வேண்டும். என்னுடைய உள்ளான மனிதன் பலனடைவதற்கு கொடுக்கப்படுகிறதான சிறந்த உணவு கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் அனுதினமும் நீங்கள் உட்கொண்டால் நீங்க பலனடைவீங்க. 3 நாளைக்கு பிறகு நீங்க சாப்பிட்டா உங்களோட சரீரம் எப்படி இருக்கும்? உங்களோட சரீரம் சாப்பாடு எடுக்காது. ஏன்? குடலெல்லாம் காஞ்சி போயிட்டு, சாப்பாடு போகுதில்லை, தண்ணி போகுதில்லை, தொண்டையெல்லாம் காஞ்சி வறண்டு போயிட்டு சாப்பாடு போகுதில்லை. வாரத்துக்கு ஒரு முறை வேதத்தை வாசித்து ஒன்றும் புரிந்து கொள்ள முடியாது.
மாதத்துக்கு ஒரு முறை வேதத்தில் இருக்கிற காரியங்களை தேடி கண்டுபிடிக்க முடியாது. பரிசுத்தம் உள்ள வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய புத்தகத்தில் தேடி வாசி, தேடி வாசி. நீங்க தேடணும், ஒரு வாஞ்சை உண்டாக வேண்டும், வாசனத்தை தேடணும். இங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இதனுடைய அர்த்தம் என்ன, இது எனக்கு என்ன சொல்லுகிறது, இதுக்கு எனக்கு விதமான பலனை எனக்கு தருகிறது. தேடுங்க, வாசிங்க. தெசலோனிக்கேயில இருந்தவங்க கர்த்தருடைய வேதங்கள் வார்த்தைகள் எப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததுனால நற்குணசாலிகளாயிருந்தார்கள். நீங்க தேடுங்க, இது எல்லாம் உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே தேவனுடைய வார்த்தைகள் நீங்கள் தேறுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு வார்த்தை இப்படிதான் சொல்லுகிற 2 தீமோத்தேயு 3:16 நான் வாசிக்கிறேன். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறும்படிக்காக. நீங்க தேறணும். எந்த நற்கிரியையும் செய்ய தகுதி உடையவனாக, பலனுடையவனாக நீ தேறணும். நீ பலவீனமாக இருக்கிறாய், நீ பலன் அடைய வேண்டும். தைரியமாக நீ பேச வேண்டும். சுவிசேஷத்தை பேச தைரியம் உனக்கு உண்டாக வேண்டும். வேத வார்த்தைகளை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், வேத வார்த்தைகளை உட்கொள்ள வேண்டும். அந்த பலன் இல்லாம நான் யுத்தம் பண்ணி எந்த ஒரு ஆத்மாவையும் தேவனுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு வர முடியாது, புறப்பட்டு போக முடியாது, சுவிசேஷத்தை அறிவிக்க முடியாது. நான் இன்னும் சாப்பிடல, வேத வார்த்தைகளை நான் உட்கொள்ளல, நான் இன்னும் பலவீனமா இருக்கிறேன், நான் யோசிக்கிறேன் போக முதல் போவோமா வேணாமா, பிசாசு ஆக்களுக்குள்ள பாய்தாமே, எனக்குள்ள பாஞ்சிட்டா நான் என்ன செய்யறது? நீங்கள் பலனடைய வேண்டும். அறிவில்லாதவர்களாக நாம் யுத்தம் பண்ண முடியாது, நாம் அறிவோடு கூட யுத்தம் பண்ண வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு 40 நாட்கள் வனாந்தரத்தில் அவர் உபவாசம் இருந்துதான் அந்த பலனை அவர் பெற்றுக்கொண்டார். 2 கொரிந்தியர் 10:4 எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலம் உள்ளவைகளா இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்க பிடிச்சு கொண்டீங்கண்டா, மாம்சத்துக்குரிய பலன் அல்ல, ஆயுதம் அல்ல. உங்களிடத்தில் இருக்கிற பேராயுதம் என்ன தெரியுமா? தேவ வார்த்தையினால நீங்க பலப்பட்டிருப்பீர்களானால், தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குமானால், எக்கால சத்தம் உனக்குள்ளே காணப்படுமானால், நீங்க போகிற இடமெல்லாம் கர்த்தருடைய வல்லமையை ஜனங்கள் காண்பார்கள், விடுதலையை ஜனங்கள் காண்பார்கள், பிசாசுகள் அலறி ஓடுகிறதை ஜனங்கள் காண்பார்கள், ஜனங்கள் விடுதலை அடைகிறதை ஜனங்கள் காண்பார்கள். எல்லா சத்துருவின் திட்டங்களை நிர்மூலமாக்கி போடுகிறதற்கு அது பலனை கொடுக்கிறதா இருக்கிறது. எபிரேயர் 4:12 தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமுள்ள கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதுமாயிருக்கிறது. நீங்க வார்த்தையினால் இந்த கால வேளையில பலப்பட வேண்டும். இந்த கால வேளையில நாம் எவ்வாறு பலப்பட முடியும்? பரிசுத்த ஆவியினால பலப்பட முடியும், சுவிசேஷத்தினால பலப்பட முடியும், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நான் பலப்பட முடியும், கர்த்தரிடத்து பாதத்தில் காத்து இருக்கிறதுனால பலப்பட முடியும், ஆண்டவருடைய வார்த்தையை உட்கொள்வதனால நான் பலப்பட முடியும். இவை எல்லாம் வேதத்திலே தேவனுடைய பிள்ளைகள் பலப்படுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதான வழிமுறைகள். இந்த வழிமுறைகளை விட்டு வேறு எந்த ஒரு விதத்திலும் நாங்கள் பலனடைய முடியாது. தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய பிள்ளைகள் தேரும்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் தேர வேண்டும். நீங்கள் இருக்கிறதான அந்த எல்லைக்குள்ளே நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ பலவீனமாக இருந்த நாட்கள் போதும், நீ குந்தி இருந்த நாட்கள் போதும். எவ்வளவு காலம் நீங்கள் ஒரே இடத்தில் இருக்க போகிறீர்கள்? எவ்வளவு காலம் விசுவாசியாகவே மாத்திரம் இருக்க போகிறீர்கள்? எப்பொழுது உங்களுடைய ஊழியத்தை நீங்கள் தொடங்க போகிறீர்கள்? எப்பொழுது சுவிசேஷகனாக மாறப் போகிறீர்கள்? எப்பொழுது நீங்கள் தேவனுடைய வார்த்தையை பேச போகிறீர்கள்? எப்பொழுது தேவனுக்காக வைராக்கியமாக எழும்ப போகிறீர்கள்? குழந்தையாகவே இருந்து விட்டால் நீங்கள் சந்தோஷப்படுவீர்களா? குழந்தை படிக்க வேண்டும், வளர வேண்டும், ஓட வேண்டும், விளையாட வேண்டும், பட்டம் பெற வேண்டும், அவன் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர வேண்டும் என்று பெற்றோர்களாகிய நாம் விரும்புகிறது இல்லையா? நம்முடைய தேவன் அவ்விதமாக நம்மை பார்க்கிறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல உங்க மேல ஆண்டவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி உங்களை திடப்படுத்த விரும்புகிறார். ஒரு காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் எங்களை ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவதற்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தம் சிந்தி மறிக்கவில்லை. நாங்கள்
விடுதலை அடையவும் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பயன்படவும் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த கால வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் விசேஷித்தவர்களாய் பார்க்கிறார். உண்மையாகவே எனக்கு ஆரம்பத்திலிருந்து நான் பேச வேண்டும் என்று ஆயத்தப்பட்டு கொண்டிருந்த செய்தி என்னவென்றால், நம்மை குறித்து தேவன் என்ன நினைக்கிறார் என்கிறதான செய்தியைத்தான் நான் ஆயத்தப்படுத்தினேன். ஆனால் இந்த வார்த்தையை பேச ஆவியானவர் இந்த கால வேளையில் என்னை உந்தினபடியினால் இந்த வார்த்தையை நான் பேசுகிறேன். இதை கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக விரும்புகிறார் என்பதை காண்பிக்கிறது. நாங்கள் அனுதினமும் பலன் அடைய வேண்டும். அனுதினமும் தேவனுடைய பலன் எனக்கு தேவை. நேற்றைய பலத்தோடு நான் இன்றைக்கு ஓட முடியாது. நேற்று சாப்பிட்டது நேற்று முடிந்தது. இன்றைக்கு நான் சாப்பிடணும், இன்றைக்கு நான் தேடணும், இன்றைக்கு நான் ஓடணும், இன்றைக்கு எனக்கு யுத்தம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் இந்த காரியங்களிலே என்னை நானே பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த கால வேளையில் அப்பிதமாக பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரை நடத்துவாராக. எல்லாரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. எஸ், இந்த கால வேளையில் தேவன் இந்த 5 காரியங்களையும் உங்களுக்கு காண்பிக்கும்படியாக தேவ ஆவியானவர் அடியனுக்கு உதவி செய்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகிறது. இந்த செய்தியை நீங்கள் ஏதோ ஒரு செய்தியாக மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கொண்டு போவீர்களானால் உங்களுடைய பலனிலே மாற்றம் உண்டாக போகிறது கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறார் தானே, அது எனக்கு தெரிந்த காரியம்தானே, எனக்கு தெரிந்த காரியம்தானே என்று நீங்கள் நினைக்கலாம். சுவிசேஷம் எனக்கு தெரிந்த செய்தி தானே, இன்னும் புதிதாக நான் அதில் பெற்றுக்கொள்கிறதுக்கு ஒன்றும் இல்லை என்று நீங்கள் யோசிக்கலாம். இயேசு கிறிஸ்துவை எனக்கு தெரியும், நான் இயேசுவின் நாமத்தில் தான் ஜெபிக்கிறேன், எனக்கு தெரியும். காத்திருக்கிறது ஜெபிக்கிறது தானே, ஜெபிக்கிறேன் தானே, வார்த்தையை நான் வாசிக்கிறேன் தானே என்று நீங்கள் ஒருவேளை நீங்கள் யோசிப்பீர்களானால் உங்களுடைய ஆவிக்குரிய நிலையில ஒரு மாற்றத்தை நீங்கள் பெற விரும்பவில்லை என்று நீங்கள் காண்பிக்கிறீர்கள். இந்த கால வேளையில் நீங்கள் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஒரு புது பலனை பெற விரும்புகிறேன், இந்த காரியங்களிலே என்னிடத்திலே ஆவியானவர் சில காரியங்களை என்னிடத்தில் உணர்த்துகிறார், அதிலிருந்து நான் விடுபடவும் தேவனுடைய பலனை பூரணமாக பெற்றுக்கொள்ளவும் நான் விரும்புகிறேன் என்று சொல்றவங்க மாத்திரம் நீங்க முன்னுக்கு வாங்க. உங்களுக்காக ஊழியர்கள் ஜெபிக்க ஆயத்தமாயிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த பூமியில நமக்கு யுத்தங்கள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. நம்ம சுய பலத்தில, மாம்ச பலத்தில இந்த யுத்தத்தை வெல்ல முடியாது. ஆண்டவர் சொன்னார், இந்த யுத்தம் கர்த்தருடையது. இந்த யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிற தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர் பலன் கொடுக்கிறார். பலன் உள்ளவனுக்காயிலும் பலன் இல்லாதவனுக்காயிலும் உதவி செய்கிறது என் ஆண்டவருக்கு லேசான ஒரு காரியம். நாங்கள் பலவீனர்கள் என்பதை நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். பவுல் தன்னை காண்பித்தான், ஆண்டவரே என்னுடைய பலவீனம் இருக்கிறது. பவுலை பார்த்து தேவன் சொன்னார், என்னுடைய கிருபை உனக்கு போதும், என்னுடைய கிருபை உனக்கு போதும். இந்த வேளையில் இப்படிப்பட்ட அர்ப்பணிக்கிறவர்கள் வருகிற வேளையில் மற்றவர்கள் நிற்கிறவர்கள் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரிடத்தில் நீங்கள் வேண்ட போறீங்க.